Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் எவ்வளவு நாம் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டாலும் பிரெஞ்சு மொழியை பேச முடியவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் பிரெஞ்சு மொழியில் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த உரையாடலுக்கு தேவையான சொற்கள் அனைத்தும் தெரிந்திருந்தும் பேச முடியாமல் இருக்கும். இதற்கு ஒரே காரணம் பேச்சு பயிற்சி இல்லாதது தான். இதற்காகவே இந்த வீடியோ அமைய போகிறது. வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா. முதலாவது வாக்கியம், இன்று மிகவும் கூட்டமாக இருக்கிறது. ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு நிறைய பேர் இருந்தால் இவ்வாறு கூறலாம். Aujourd'hui, il y a beaucoup de monde. இன்று aujourd'hui இருக்கிறது, இல்லையா மிகவும் என்று கூறுவதானால் beaucoup de கூட்டம் monde. Aujourd'hui il y a beaucoup de monde. இனி நீங்கள் கூறி பாருங்கள். Aujourd'hui il y a beaucoup de monde. Il y a beaucoup de monde என்பதற்கு பதிலாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் il y a trop de monde. Il y a trop de monde. என்னிடம் சில்லறை இல்லை. இந்த வாக்கியம் உங்களுக்கு பல இடங்களில் கதைப்பதற்கு தேவைப்படும். Je n'ai pas de monnaie. J'ai pas de monnaie. Monnaie சில்லறை. Je n'ai pas என்னிடம் இல்லை. J'ai pas de monnaie. கூறி பாருங்கள். J'ai pas de monnaie. இப்படி செய்யாதே. Fais pas comme ça. Fais pas comme ça. Fais pas comme ça. Fais pas செய்யாதே. Comme ça இப்படி. இப்படி செய்யாதே. Fais pas comme ça. கூறி பாருங்கள் சத்தமாக. Fais pas comme ça. நீ ஏன் தாமதமாக வந்தாய்? Pourquoi tu es en retard? Pourquoi tu es en retard? இந்த வாக்கியமும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். உங்களுடைய நண்பர்கள் யாரும் தாமதமாக வரும் பொழுது இந்த கேள்வியை கேட்கலாம். இதற்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். Pourquoi ஏன் tu es நீ இருக்கிறாய், en retard தாமதமாக. Pourquoi tu es en retard? இனி உங்களுடைய முறை சத்தமாக கூறி பாருங்கள். Pourquoi tu es en retard? இந்த வாக்கியம் ஒரு கேள்வி, அதனால் நீங்கள் கேள்வி தொனியிலேயே கூறி பார்க்க வேண்டும். Pourquoi tu es en retard? இது உனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் ஒரு அழகான ஆடையை அணிந்து வரும் பொழுது அவருக்கு அது மிகவும் அழகாக இருக்கும் பொழுது நீங்கள் கூறுவீர்கள், இது மிகவும் நன்றாக அழகாக இருக்கிறது உனக்கு என்று கூறுவோம் அல்லவா. Ça te va très bien. Ça te va très bien. Ça இது, te உனக்கு, va அலை என்ற வினைச்சொல்தான், ஆனால் இங்கு வேறு அர்த்தத்தில் வருகிறது. Très bien மிகவும் நன்றாக. இது உனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் கூறி பாருங்கள். Ça te va très bien. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள். என்னை பேச விடு. Laisse-moi parler. இங்கே விடு என்ற சொல்லை வைத்து நிறைய வசனங்கள் சொல்லலாம். உதாரணமாக, என்னை அமைதியாக இருக்க விடு. Laisse-moi tranquille. Laisse-moi tranquille. Laisse-moi parler. Parler பேச. Laisse-moi என்னை விடு. கூறி பாருங்கள். Laisse-moi parler. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் என்று கூறியும் பிறகு திரும்பவும் அதை செய்யும் பொழுது நாம் அடிக்கடி வீட்டில் பாவிப்போம். உதாரணமாக, குழந்தைகள் ஏதும் குழப்படி செய்யும் பொழுது எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன்.
Combien de fois je t'ai dit? Combien de fois எத்தனை முறை je நான் t'ai உனக்கு கூறியிருக்கிறேன் தி என்றால் கூறுதல் combien de fois je t'ai dit கூறி பாருங்கள் combien de fois je t'ai dit வீடியோவை நிறுத்தி திரும்ப திரும்ப கூறி பாருங்கள் உங்களுக்கு பழக்கமாகிவிடும் உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா இதை நாம் அடிக்கடி கேட்க வேண்டி வரும் அயலவர்களை காணும் பொழுதோ அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களை சந்திக்கும் பொழுதோ tout le monde va bien chez toi tout le monde va bien chez toi உங்களுடைய வீட்டில் என்று கேட்பதானால் chez toi என்று கூறக்கூடாது chez vous tout le monde va bien chez vous tout le monde எல்லோரும் va bien நன்றாக இருக்கிறார்களா chez toi உன்னுடைய வீட்டில் chez vous உங்களுடைய வீட்டில் கூறி பாருங்கள் tout le monde va bien chez vous tout le monde va bien chez toi எதற்காக நீ என்னை அழைத்தாய் அல்லது எதற்காக நீ என்னை கூப்பிட்டாய் என்ற பேச்சு வழக்கில் கூறுவோம் pourquoi tu m'as appelé pourquoi tu m'as appelé pourquoi என்றால் ஏன் அல்லது எதற்காக நீ அழைத்தாய் இறந்த காலத்தில் இருக்கிறது இதை நாம் கூறுவதான tu as appelé என்றுதான் வர வேண்டும் இங்கு என்னை என்ற சொல்லையும் நாம் சேர்க்கும் பொழுது tu m'as appelé என்று வரும் pourquoi tu m'as appelé appelé என்றால் அழைத்தல் pourquoi tu m'as appelé எதற்காக நீ என்னை அழைத்தாய் கூறி பாருங்கள் pourquoi tu m'as appelé pourquoi tu m'as appelé pourquoi tu m'as appelé ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் 10 முக்கியமான வாக்கியங்களை அதாவது டெய்லி நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை தான் பார்த்திருக்கின்றோம் இவ்வாறான வாக்கியங்களை திரும்ப திரும்ப நீங்கள் வீடியோவை நிறுத்தி நீங்களும் கூறி பயிற்சி செய்து பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்